நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். மாயா மில் ஓனர் நீங்க தானா? ஆமா, நீங்க? நாங்க மாசு கட்டுப்பாட்டு துறையிலிருந்து வர்றோம். உங்க ஃபேக்டரி கழிவு நீரால சுத்தி இருக்கிற விவசாய நிலம், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சார், எங்க ஃபேக்டரி கழிவு நீராலெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாமே இங்க கரெக்டா தான் இருக்கு. நாங்க ப்ராப்பரா லைசென்ஸ் வாங்கியிருக்கோம். லைசென்ஸ் எப்படி வாங்குனீங்க? லஞ்சம் கொடுத்தா? யார் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன வந்துச்சு? அந்த ஆபீசர் லைசென்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ, என்ன சார் பேசுறீங்க? நிஜமா? சார், செய்யற தொழிலே தெய்வம்னு ரொம்ப நேர்மையா நான் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கேன் சார். சார், இந்த கை ரொம்ப சுத்தமான கை சார். உங்க கை ரொம்ப சுத்தமான கையா? அது சுத்தமான கையா இல்லையான்னு இந்த வீடியோவை நீங்க பாருங்க. சோ எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. உங்க விலை என்ன சொல்லுங்க? உங்களுக்கு ஆளுக்கு எத்தனை லட்சம் வேணும்? ஆனா ஒன் டைம் ஒன் அமௌண்ட் தான். மொத்தமா இப்பவே வாங்கிட்டு போயிடுங்க. மறுபடியும் வந்து தலையை சொரிஞ்சிட்டு நிக்க கூடாது. ஓ, எங்களுக்கே லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? இப்பவே உங்க மில்ல பூட்டி சீல் வச்சிருவோம். இன்ஸ்பெக்டர். எஸ் சார். லஞ்சம் கொடுத்து லைசென்ஸ் வாங்கினதாகவும் எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதாகவும் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். மேடம் சார், இவங்களை கூட்டிட்டு போங்க. மேடம் வாங்க. வாங்க. கொஞ்சம் இருங்க, என் லாயர் கிட்ட பேசணும். மேடம், அதெல்லாம் ஸ்டேஷன் வச்சு பேசிக்கலாம். விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. வாங்க. மேடம் வாங்க வாங்க. இப்படி திரும்பி உட்காருமா. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. சந்துரு, பாரதிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நீ தைரியமா இரு. ஓகே, உள்ள வாங்க. பாரதிய கடத்திட்டு போனவங்க கொடுத்த சாப்பாட்டை தான் அவ சாப்பிட்டிருக்கா. அதுல அவங்க ஏதாவது கலந்திருந்தா அவங்க எல்லாம் எதுக்கும் துணிஞ்சவங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. சாப்பாட்டுல அந்த மாதிரி கலந்துருந்தா அப்புறம் எதுக்கு இன்ஜெக்ஷன் போட பார்த்தாங்க?
அதனால சாப்பாட்டுலலாம் ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு 1 கிலோமீட்டர் வரைக்கும் பாரதி ஓடி வந்திருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரி விடு, எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கணும்? டாக்டர் தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னன்னு சொல்லிடுவாங்கல்ல. நீ தைரியமா இரு. சந்துரு சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஹலோ டாக்டர். வாங்க சந்துரு, இப்படி உட்காருங்க. நல்லா செக் பண்ணி பார்த்தாச்சு. நீங்க பயந்த மாதிரி எதுவும் இல்ல. she is perfectly all right. குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குமா? இனி வரப்போற இந்த மிடில் பீரியட்ல தான் இப்ப இருந்ததை விட மிக கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். இது சாதாரண நார்மல் பிரெக்னன்சி மாதிரி கிடையாது. வாடகத்தாய் மூலம் குழந்தை பெத்துக்கிறதுல நிறைய காம்ப்ளிகேஷன், சிக்கல் எல்லாம் இருக்கு. அதனால நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க ஹெல்த் நல்லா பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். சந்துரு, பாரதி, டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாமே நார்மலா இருக்கான். உன் குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்க. சந்துரு சார், டாக்டர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. இதுல இருக்க டேப்லெட்ஸ் எல்லாமே இங்க மெடிக்கல்ல கிடைக்கும், சரிங்க. வாங்கிக்கோங்க. அப்புறம் சந்துரு சார், உங்க ஒய்ஃப்க்கு நான் தான் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்தேன். அப்ப அவங்க ரொம்ப நர்வஸா இருந்தாங்க. தேவையில்லாம பயப்படுறாங்க. இந்த சமயத்துல உங்க ஒய்ஃபுக்கு தேவை உங்க அன்பு, பாசம், அரவணைப்பு மட்டும்தான். அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்க நாகராஜ், நாம் எதிர்பார்த்தபடியே எல்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே சார். பொன்னி, வீடியோ விஷயத்தில் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே நடந்திருக்கு. அப்படியா? என்னாச்சு? மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிங்க 2 பேரு மாயா கிட்ட போய், ஏமா இப்படி லஞ்சம் கொடுத்துருக்கியே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கும் லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ ஃபேக்டரிக்கும் சீல் வச்சு அவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். ஆனா அவெல்லாம் திருந்த மாட்டா. ஏன்னா லஞ்சம் கொடுத்தே காரியத்தை சாதிச்சு ருசி கண்டவ. பார்க்க போனா அவ வாழ்க்கையிலே லஞ்சம் வாங்காத ஒரு ஆபீசரை பாத்திருப்பா போல இருக்கு. எப்படியோங்க அவ ஃபேக்டரியில இருந்து மொத்தத்துல கழிவு நீர் அந்த விவசாய நிலத்துக்கு இனிமே போகாது. நிலத்தடி நீரையும் பாதிக்காது. மொத்தத்துல சுத்தி இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் இனிமே நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களுக்கு மட்டுமா ரிலீஃபா இருக்கும்? நமக்கும் தான் ரிலீஃபா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு உள்ளே இருக்கட்டும், அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். அதுவும் சரிதான். என்னப்பா, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் எப்ப பார்த்தாலும் மில்லு, கம்பெனி, ஃபேக்டரி இத பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. வீட்ல பிசினஸ பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு தடை சட்டம் போடணும். கம்பெனி வேலை தலைக்கு மேல இருக்கு. அப்பப்ப 2 பேரும் வீட்டையும் கொஞ்சம் பாருங்களேன். அது சரி, வீட்டு கவலையை மறக்கிறதுக்காக தானே இப்படி கம்பெனி வேலையவே பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வீட்டு கவலை? என்ன சந்துரு அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் அதானே? சூர்யா போய் கூப்பிட்டு கூட அவன் வரல இல்ல. சரி பொன்னி, அவனை விடு. ஐஸ்வர்யா படிப்பை முடிச்சிட்டு வீட்ல கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிறா. அவ கல்யாணத்தை பத்தி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா?
ஐஸ்வர்யா கல்யாணத்தை பத்தி யோசிக்காமலாம் இல்லை. எப்படியும் இந்த வருஷத்துக்குள்ளேயே முடிச்சிருவோம். லேட் பண்ணாத ராஜாராம். ஐஷுவோட கல்யாணத்தை சீக்கிரமா நடத்துங்கன்னு நான் சொல்றதுல இன்னொரு காரணமும் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு வீட்ல ஒரு நல்லது விசேஷம் நடந்துச்சுன்னா விட்டு போன விலகி போன சொந்தங்கள்லாம் தேடி வரும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா நான் சொல்றது? சொந்த தங்கச்சியோட கல்யாணம் யாரோ எவ்வளோன்னு விட்டுட முடியுமா? அண்ணங்காரன் சந்துரு வந்து முன்னாடி நின்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுதானே ஆகணும். என்னங்க, அண்ணி சொல்றதும் கரெக்ட் தாங்க. அப்ப கல்யாண வேலையை உடனே ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ளை பார்க்கணும், ஜாதகம் பொருந்தணும், மண்டபம் கிடைக்கணும், இன்னும் எவ்வளோ இருக்கே. அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும். பேசாம இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாமே, சரியா இருக்கும்ல? ஆமா பொண்ணு, அக்கா சொல்றது சரிதான். நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ஏத்த மாப்பிள்ளையா உன் சொந்தத்துல யாரெல்லாம் இருக்கா, என் சொந்தத்துல யாரெல்லாம் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். சரிங்க, பாத்துடலாம்.